ஒருவனுடைய கர்மம் துளைந்து போவதற்கு அவன் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது. சரி, கர்மா பற்றி பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணன். கடமையை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பற்று இல்லாமல் கடமை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. கடமையிலேருந்து வெளில வரும்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்தை வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒருவன் கடமையை செய்யும் பொழுது, கர்மத்தை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு பந்தம் ஏற்படுது. பந்தம் ஏற்பட்டா அவனுக்கு என்ன ஆகுது மறுபடியும் சம்சார உலகத்துல மீண்டும் பிறவி சுழற்சியில் அவன் மாட்டிக்கிறான். அந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன்னுடைய கடமையை எப்படி செஞ்ச அப்படின்னா, இந்த கர்ம வினையிலிருந்து வெளியில வர முடியுமோ அப்படிப்பட்ட கடமையை செய் அப்படின்னு சொல்றேன். இட் இஸ் கால் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங்னா என்னது? நீ எந்த கடமையை செய்யறதுனால, எப்படி செய்வதனால மீண்டும் அந்த கடமையை செய்ய தேவையில்லையோ அந்த கடமையை செய்யக்கூடிய கலையை கற்றுக்கிட்ட அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கிருஷ்ணன் இங்கே சொல்றாரு, இப்படிப்பட்டவனுக்கு கர்மம் தொலைந்து விடும், அவன் இதயத்திற்குரிய கர்ம வினைகள் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். நம்ம கொஸ்டின் கேட்கணும், கர்ம வினை போகுது, கர்மா போகுது, பாவம் போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி போகும்? கர்மா போகுதுன்னு சொல்றாங்க, அது எப்படி கர்மா போகுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம், நீங்க ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா கர்மா போயிடும், நீங்க பக்தி செஞ்சா கர்மா போயிடும் இல்லையா, பற்று இல்லாமல் கடமை செஞ்சா கர்மா போயிடும் அப்படின்னு சொல்றோம். கர்மா போறதுன்னா என்ன? ஸோ நீங்கள் சொல்கிற பிரகாரம் கர்மா போயிடும் அப்படின்னா கர்மத்தினால வரக்கூடிய விளைவுகள் நம்மளை பாதிக்காது. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்னு இருக்கு, நாம் பக்தி செய்கிறதுனால அந்த கஷ்டம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிடும் சொல்கிறீங்க. அதான் நீங்கள் சொல்கிற கூற்று பிரகாரம் கர்மா விலகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கர்மாவுடைய அடையாளமே என்னது? எல்லாம் என் கர்மா, கஷ்டத்தை அனுபவிக்கிறது. டைரக்ட் கர்மா ஈக்குவல் டு either ஹாப்பினஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ். கர்மா நல்ல கர்மா இருந்தால் சந்தோஷமாக அனுபவிக்கிறான், கெட்ட கர்மா இருந்தால் துன்பத்தை அனுபவிக்கிறான். அடிக்கடி சொல்லுவான்ல, கஷ்டப்படாமது எல்லாம் என் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனுஷன் ஏன் கர்மத்திலேருந்து வெளில வரும்னு நினைக்கிறான்? ஒரே ஒரு காரணம் தான், கஷ்டத்தை வெளியில் வரும்னு நினைக்கிறான். அப்போ நாம் சரியான கடமையை செய்யும் பொழுது, இல்லை பக்தி சேவை செய்யும் பொழுது கர்மா போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய கஷ்டங்கள் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஒருவனுக்கு கஷ்டம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய கர்மா அவனை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, எப்படி கஷ்டம் குறையும்? ஏன் கஷ்டம் குறையணும்? ஏன் கிருஷ்ணர் கஷ்டத்தை குறைக்கணும்? சரி, ஜெயில் இருக்கு, ஜெயிலில் ஒரு கைதியை போட்டுறோம். ஜெயில் வாழ்க்கை எதுக்கு தான் இருக்கு? கஷ்டத்தை அனுபவிக்க தான் இருக்கு. ஆமாம் இல்லையா? ஜெயில் வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கிடையாது, ஜெயில் வாழ்க்கை கஷ்டத்தை அனுபவிக்கிறது இருக்கு. கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். 2 பேர் அனுப்பிச்சுடுறாங்க, 2 பேர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. 2 பேருக்கு 10 வருஷம் கொடுத்து அனுப்புறாங்க. அதில் ஒருத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா 5 வருஷத்தில் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 5 வருஷத்தில் அவன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவனுக்கு கஷ்டம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொருத்தன் அந்த 10 வருஷம் கஷ்டம் அப்படியே பண்ணிருக்கான். ஒருத்தன் மட்டும் கம்மி ஆயிடுச்சு, 10 வருஷம் 5 வருஷம் அனுப்பிச்சு விட்டுறாங்க. எதனால்? அவ்வளோதான், நன்னடத்துக்கு இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்? ஜெயிலில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுறான், நன்னடத்தையாக இருக்கான். அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன புரிய ஆரம்பிக்குது? நன்னடத்தைன்னு என்ன அர்த்தம்? அவன் கவர்மெண்டோடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். அவனை ஜெயிலில் எதுக்கு போட்டாங்க? கவர்மெண்ட் ரூல்ஸை எதிர்த்து நின்னான், ஜெயிலில் போட்டாங்க. அவன் இப்போ என்ன உணர்ந்துட்டான்? நான் இனிமேல் கவர்மெண்ட் ரூல்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுறேன். சரிப்பா, இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்போ அவன் வெளில அனுப்பிச்சு. அவ்வளோதான் கர்மா. நாம் எது வரைக்கும் வேதத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றலையோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம்.
எப்போ நான் வேதத்தினுடைய கடமைகளை பின்பற்ற தயாராகிட்டணும், அப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர்? அந்த கடமை நம்ம கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தார். இதுதான் கர்மா குறையுது அப்படின்னா. இப்போ ஏகாதசி ஃபாலோ பண்ணணும்னா என்ன அர்த்தம்? பட்னி கிடக்கிறன்னு அர்த்தமா? ஏகாதசி ஃபாலோ பண்ணுறேன்னா நான் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறையை நான் பின்பற்றுகிறேன், அவ்வளோதான். வேதம் சொல்லியிருக்கு, இந்த நாள் இந்த திதி என்ன பண்ணுங்க, நீங்கள் பகவானுக்கு அதிக நேரம் கொடுங்க, உங்கள் உடல் தேவையை குறைச்சிக்கிட்டு பகவானுக்கு அதிக நேரம் கொடுங்கன்னு சொல்லுது. என்ன பண்ணுறேன்? இப்போ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய டிசிப்ளின் இருக்குல்ல, அந்த டிசிப்ளினுக்காக என்ன பண்ணுறாரு அவர்? நம்ம கர்மத்தை குறைக்கிறார். அப்போ பட்னி கிடக்கிறதுனால அவனுக்கு கர்மா போகுதா, இல்லை அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுனால கர்மா போகுதா? நிறைய பேர் பட்னி கிடப்பாங்க, கர்மாலாம் போகாது. உண்ணாவிரதம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. உண்ணாவிரதம் இருந்தால் கர்மாலாம் போகாது, விரதம் இருந்தால் கர்மா போகும். எதனால்? ஒரே ஒரு காரணம் தான், செயல்பாடு ஒன்று தான். ஆனால் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, பட்னி கிடக்கிறான். இங்கே புரிஞ்சுக்கிட்டு அவன் பட்னி கிடக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்? இது வேதத்தினுடைய ஒரு கோட்பாடு, பகவானுக்கு பிடிச்சது, நான் பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? வாலண்டியராக தன்னையே பகவானுடைய கட்டளைக்கு கீழ்படிஞ்சவனா மாற்றிக்கிறான். அப்போ இங்கே எது முக்கியமாக இருக்குது? செயல்பாடு முக்கியமாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமாக இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமாக இருக்கு. அப்போ நாம் ஏகாதசி விரதம் இருக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த ஏகாதசி விரதத்தினால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இதை பகவானுடைய கட்டளை அப்படின்றனால ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா முக்கியம். அப்படி புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஏகாதசி கடைபிடிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இங்கே கர்மா அப்படிங்கிறது ஏகாதசி விரதம், ஞானம் அப்படிங்கிறது ஏகாதசி எதுக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, எது முக்கியம்? ஞானம் தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணலான்னா, நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, ஏகாதசி நிறையா சாப்பிட்டுட்டு, நான் இன்னைக்கு பகவானுக்காக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஞானத்தை வளர்த்துக்கலாம்ல. அப்போ ஞானம் மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது, கர்மத்தை மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது. ரெண்டையும் என்ன பண்ணும்? சேர்த்து பார்க்கறதுக்கு. ஞானம் அப்படிங்கிறது கர்மாக்குள்ளாரே இருக்கணும். ஞானத்தை மட்டும் தனியாக பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒரு ரிஷியோடைய கதை கேள்விப்பட்டோம் இல்லையா? யார் அது? துர்வாசன். அவங்க ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடவே இல்லையே, என் உடம்பு தான் சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உண்மைதான், ஏன்னா அவங்க உடம்பு தான் சாப்பிடுது, அவங்க சாப்பிடவே இல்லை. அது ஞானிகளுடைய நிலைமை. நம்ம அப்படி நினைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணும்? கர்மாவை ஞானத்துக்குள்ளாரையே பார்க்க தெரியும். ஞானம் வேறு, கர்மா வேற பார்க்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் இங்கே அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்குறார். நாம் எப்போ கர்மாக்குள்ளார ஞானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்? அந்த கர்மத்தினுடைய வினை நம்மளை தொடாது, மாறாக அந்த கர்ம வினைகள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் இங்கே சொன்னார், who engages in all activities while being devoid of expectation for results. சரி, நான் கர்மா செய்யும் போது என்ன மாதிரி எண்ணத்தோட கர்மா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் முதல்ல சொல்றாரு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், பலன்களை எதிர்பார்க்காம உங்களுடைய கடமை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பலன்களை எதிர்பார்க்காம கடமை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்வது அப்படின்னு நிறைய கூட சொல்லியிருக்கேன் கிளாஸ்லேயே. சரி, சரி, நம்ம வேலை பண்ணிட்டு நான் கடமை செய்கிறேன், எனக்கு பலன் வேணாம் எதிர்பார்த்து செய்ய முடியுமா? அந்த மாதிரி நான் எங்க கடமை பற்றி பேசிட்டு இருக்கேன். வேலை செய்யணும், ஆனால் பலன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அர்ஜுனன் நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா சொன்னேன்? நான் போர் புரிஞ்சா நான் எங்கே போயிடுவேன்? நரகம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பலனை எதிர்பார்த்தான் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் எதிர்பார்க்காதப்பா, உனக்கு அது முக்கியம் கிடையாது. நீ எதுக்காக கடமை செய்யணும்? நான் சொல்கிறேன் நீ செய், அவ்வளோதான். உனக்கு நரகம் சொர்க்கம் அப்புறம், நான் சொல்கிறேன் நீ செய், அவ்வளோதான்.
அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? நீ சொர்க்க நரக்கம் அப்படின்ற தாழ்ந்த பலனை நோக்கி கடமை செய்யாத, என்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துக்கு கடமை செய். என்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற பலனுக்காக கடமை செய் அப்படின்னு அர்த்தம். பலனை எதிர்பார்க்காம யாரும் கடமை செய்யவே முடியாது. செஞ்சாது கடமையாவே இருக்காது. நான் சமைக்கிறேன், யாரும் சாப்பிட போகிறது கிடையாது அப்படின்னா நான் எப்படி சமைப்பேன்? காலையில் சமைக்க சொல்கிறாங்க, காலையில் சமைச்சு வைங்க, ஆனால் இது யாரும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட வேண்டியது தான் அப்படின்னா நான் என்ன தெரியாமல் பண்ணுவேன்? காலையில் வெறும் மைதாமா ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு அல்வா மாதிரி கிண்டி வச்சிருவேன். இந்த பசை ஒட்டுவாங்கல்ல, இதில் என்னது பைண்டிங் ஆஃபீஸில் பசை ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு வச்சிருவேன். யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. எதுக்கு? பகவானுக்கு அப்படின்னா இன்னும் சொல்ல வேணும், இந்த உலகத்தில் சொல்ல வேணும். அப்போ என்ன சொல்கிறா தெரியுமா கிருஷ்ணர்? நீ கடமையை செய்கிறத பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா தாழ்ந்த பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த தாழ்ந்த பலனா என்னது? சொர்க்க நரகம், இல்லை நல்ல பேர் வாங்குறது, இல்லை இமீடியட்டாக நம்மளுக்கு எதாவது நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் தாழ்ந்த பலன். புரியுதா உங்களுக்கு? நான் ஆஃபீஸில் என்னுடைய கடமையை பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். இப்போ தங்கமயில நம்ம ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ், எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க? இன்சென்டிவ், இமீடியட் ரிசல்ட், இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு காரணம் இல்லையா? ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி எதிர்பார்க்காம என்னுடைய வேலை என்னது, இங்கே வியாபாரம் பண்ணுறது, அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்சென்டிவ்லாம் தேவையில்லைப்பா, இந்த இன்சென்டிவ் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ண என்ன ஆகுன்னா இது அவருடைய பேரில் கிரெடிட்டாக மாறிட்டே இருக்கும். பணம் கிடையாது, அவர் பேர் நல்ல பேராக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கம்பெனியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து உயர் அதிகாரியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இவரை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் எப்படி இருக்கார்? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கார் இல்லை, எதையும் அவர் எதிர்பார்க்கல, எனக்கு இது வேணும் அது வேணும் எதிர்பார்க்கல. அப்போ கம்பெனி என்ன பண்ணும்? இவரை தான் சூஸ் பண்ணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை. எதிர்பார்த்து பண்ணோன்னா அது மட்டும்தான் கிடைக்கும். எதிர்பார்க்காம பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ கிருஷ்ணன் அதான் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, உடைய கடமையை செய், ஆனால் தாழ்ந்த பலனை நோக்கி எதிர்பார்த்து அந்த கடமையை செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி செய்யும்போது என்ன வரும்? உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரி, தாழ்ந்த பலனை நோக்கி எதிர்பார்த்து கடமை செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? உயர்ந்த பலனுக்காக கடமையை செய். கிருஷ்ணர் ஒரு அர்த்தம் சொல்கிறான்னா அது இன்னொரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தாழ்ந்த பலனுக்காக கடமையை செய்யாதே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ உயர்ந்த பலனுக்காக கடமை செய்யலாம், அதான் அர்த்தம். இந்த தாழ்ந்த பலன் அப்படிங்கிறது இந்த உலக விஷயம், உயர்ந்த பலன் அப்படிங்கிறது பகவத் திருப்தி. அவ்வளோதான், பகவான் திருப்திக்காக பண்ணுறேன்.